Hi all, welcome back to The Explores. ஸோ நான் இப்போ எதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஆக்சுவலி மேரேஜ், எங்கள் அக்காவோட பொண்ணுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஈவெண்ட் இன்னிலேருந்து ஸ்டார்டிங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நலுங்கு, இன்னைக்கு தாத்தா வீட்டில் நலுங்கு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஈவெண்ட்டுக்காக தான் நான் ரெடி ஆகிருக்கேன். ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே நான் ஒரு கிளிப்பிங்ஸாவோ இல்லை மினி விலாகோ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா June 3rd மண்டே மார்னிங். இது எங்கள் அக்காவுடைய வீடு. ஸோ எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் காலையில் 6 மணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. இதுதான் எங்கள் அக்காவோட வீடு. நாங்கள் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா, அண்ணா, அண்ணி எல்லாருமே வந்திருக்கோம் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு. பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சைட் கேட் வேண்டாம். நாங்கள் சீர்தட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் எங்கள் அண்ணியும் அண்ணாவும். சீர்தட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு அழைச்சிட்டு வரணும். நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. இதுதான் வந்து நலுங்கு ஃபங்க்ஷனோட பேக்ட்ராப். நலுங்கு அப்படின்னா என்னென்னா, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட் ஸ்டார்ட், அதுதான் நலுங்கு வச்சு ஆரம்பிப்பாங்க. ஸோ தாய்மாமா தான் செய்யணும். எங்களுக்கு தாய்மாமா இல்லைன்றதுனால, பொண்ணுக்கு தாய்மாமா இல்லைன்றதுனால தாத்தா செய்வார், அதான் எங்கள் அப்பா. ஸோ பொண்ணோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். இது வந்து நாங்கள் பொண்ணுக்கு சும்மா விளையாட்டுக்காக போடுறதுக்காக நாங்கள் செஞ்சு வச்ச ஆரம். இது வந்து தோடு. இது வந்து நெத்தி சுட்டி. இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட். சும்மா விளையாட்டுக்காக நாங்கள் இது போடுவோம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். சாக்லேட்ஸ்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். இது எங்கள் இதில் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நாங்கள் இது செய்வோம். சும்மா கலாட்டா பண்ணுறதுக்காக செய்வோம். 2 லாலிபாப். இப்போ வந்து தாத்தா வீட்டு சீர் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, நகை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பொண்ணை உட்கார வச்சு நலுங்கு வைப்போம். நலுங்கு வைக்கிறதுனா சந்தனம் இட்டு குங்குமம் இடுறது தான் நலுங்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அக்காவோட பொண்ணு, எங்கள் அக்கா பையன், என்னோட பையன், என்னோட பொண்ணு. ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பொண்ணை உட்கார வச்சு நலுங்கு வச்சிட்ருக்கோம். நான் தான் செஞ்சிட்ருக்கேன். பொண்ணுக்கு நான் ஒரே சித்தி தான். ஸோ ஃபுல் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வைப்பாங்க. இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட். யாரெல்லாம் தி எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் மிஸ்டர் பாலா. இஸ் மை பேக் போன். அவரோட ஃபேஸ் இங்கே தெரியல. சித்தப்பா வந்து நலுங்கு வச்சிட்ருக்காரு. ஸோ நலுங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். 5 லேடிஸ் வந்து தண்ணி ஊற்றணும். எங்கள் அக்கா தான் சலடை பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணி ஊற்றுறாங்க. அப்படி 5 பேர் நாங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ நான் ஊற்றுறேன். இப்போ எல்லா கிட்ஸும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக
பூ தூவுற மாதிரி ஒரு ஷார்ட் கொடுக்க சொன்னாங்கன்றதுனால எல்லாரும் பூ தூவிட்டு இருக்காங்க. இது அவங்கெல்லாம் டைரக்ட் சிப்ளிங்ஸ். இது எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக பண்ண கலாட்டா தான். தண்ணி ஊற்றுறது எல்லாமே ரொம்பவே அழகாக நடந்தது இந்த ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே முடிஞ்சது. ஸோ இப்போ கடைசியாக ஆரத்தி கரைச்சிட்ருக்காங்க, ஆரத்தி காட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் கொண்டு வந்த ஆரம் தோடுலாம் போட்டிருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம், தோடு, நெத்தி சுட்டி. ஸோ ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் அண்ணி ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. இது பொண்ணுக்கு தாத்தா வீடு, அதாவது எங்கள் அப்பா அம்மா வீடு. ஸோ ஃபங்க்ஷனில் நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் அம்மா ஒரு 10 days பிஃபோர் கீழே விழுந்து அவங்களுக்கு கையில் மேஜர் ஃப்ராக்சர் ஆனதுனால அவங்களால எதுக்குமே அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயந்தான் அது. அம்மா கல்யாணத்துக்கு கூட வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட ஹேர் டூ பூ. ஸோ குயின் பிரைடல் ஸ்டுடியோ ஈரோட்லேருந்து கலைவாணி அப்படிங்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு சாரியும் ஹேர் டூவும் பண்ணாங்க. ஃபேஸ் மேக்கப் நானே பண்ணிக்கிட்டேன். என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்க தான் செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து என் பொண்ணோட ஹேர் டூ. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிஷ் டெயில் மாதிரி போட்டிருக்காங்க பிரைடு வந்து. ஸோ இது எங்களோட மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெடி ஆகிட்டு பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ பொண்ணு உடுத்திருக்க சாரீ தாத்தா வீட்டு சாரீ தான் அது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பொண்ணுக்கு நலுங்கு வைப்பாங்க. இப்போ அப்பா வந்து நகை போடுறாரு. தாத்தா வீட்டு சீரு பார்த்தீங்கன்னா பட்டு புடவையும் நகையும். இந்த லைட் பிங்க் பீச் கலர் சாரி தான் எங்கள் அக்கா. அண்ணியும் அக்காவும் போடுறாங்க. ஸோ இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் நலுங்கு வைக்க வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு. ஸோ எல்லாருமே நலுங்கு வைப்போம். இப்போ நான் நலுங்கு வச்சிட்ருக்கேன். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் அக்கா பொண்ணோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பொண்ணோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் நலுங்கு வச்சதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்போம். ஆரத்தி எடுத்துட்ருக்காங்க. ஆரத்தி எடுத்து முடிஞ்சா ஃபங்க்ஷன் இனிதே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் ஃபீஸ்ட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கார்ன் பிரியாணி வித் ரைத்தா, நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பன்னீர் மஞ்சூரியன், கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, முந்திரி கேக் ஸ்வீட்டு, மைசூர் போண்டா, ஸ்வீட் வடா, அது இல்லாமல் ஒயிட் ரைஸ், பருப்பு, கூட்டு, ரசம், தயிர், பாயாசம், பீடா, ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இட்ஸ் அ கிராண்ட் ஃபீஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது லஞ்ச் எல்லாமே. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி பிக்ஸ் எடுத்துட்டோம். அது உங்களுக்காக கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எங்களோட ஃபேமிலி பிக். நாங்கள் 4 பேருமே ட்வின்னிங் பண்ணியிருக்கோம், ஒரே கலர் ட்ரெஸ். இது வந்து தாத்தாவோட 4 பேரன் பேத்திங்க ஃபோட்டோ. இது எங்கள் அக்கா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக். ஸோ ஃபைனலி எங்கள் ஃபேமிலி பிக்கோட இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது.
ஸோ அடுத்த ஃபங்க்ஷனும் உங்களுக்கோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த vlog முடியுது. டுடேஸ் quote is லைஃப் இஸ் அ ஃப்ளவர் ஆஃப் which love is the honey. தமிழ் அர்த்தம், வாழ்க்கை ஒரு மலர், அதில் காதல் தேன். So keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this vlog. Meet you soon. Bye.